கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேனற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் எல் ஷடாய் ஃபயர் மினிஸ்ட்ரி சார்பாக எங்களோட அன்பின் வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கார். இந்த ஆண்டில கூட கர்த்ததாமே கட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் முதலாவது பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கார். ரெண்டாவது அதிசயங்களை காண செய்கிற தேவனா இருக்கார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு வந்து திஸ் தி இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அல்லேலூயா. சகலவற்றையும் திருப்பி கொடுக்குற ஒரு ஆண்டாக நம்ம இழந்தவைகளை யாவற்றையும் ரெட்டதனையா தேவன் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கு. அல்லேலூயா. நாளிலே கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனமாவது பாருங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வசனம் வந்து 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நம்ம கண்ணீர் அடிக்கிற சகோதர சகோதரிகள் யாராலும் சரி, கர்த்தர் சொல்லு பாருங்க, தாவீது தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்களாம். இந்த மாதிரி அழுதுருக்கீங்களா? சத்தமிட்டு அழுது தங்களுக்கு பலனே இழந்து போனாங்களாம். ஏன் என்று சொன்னால், தங்களுடைய பொருட்களை மாத்திரம் இல்லை, தாவீதும் அவனோடு கூட இருந்த சிக்லாக்ல என்ற ஊர்ல தாவீது அவனோடு கூட இருந்த 600 மனுஷருக்கு மேற்பட்ட அவங்களோட பிள்ளைகள், மனைவிமார்கள், அவங்க வைத்திருந்த எல்லாவற்றையும் அமலேக்கியர்களை சூறையாடி கொண்டு, திருடி கொண்டு, களவாடி கொண்டு போனாங்க. தாவீது ரொம்ப மிகவும் நெருக்கம். சங்கீதம் 6:6 கூட பார்க்கலாம். தாவீது முழுதும் என் கண்ணீர்களால் எங்க கட்டில என்ன பண்ண மிகவும் ஈரமாக்கி நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. முழுதும் இப்படி சொல்லலாம், பிரதர், எவ்வளோ அழுது கண்ணு பூத்து போச்சு, என் கண்ணெல்லாம் வந்து சில பேருக்கு உப்பு படிந்திருக்கும், எவ்வளோ அழுவா இருக்கு. நீங்க அழுவதற்கு யார் வேணா காரணமா இருக்கலாம், என்ன வேணா வாழ்க்கையில சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில இந்த கண்ணீரை காணுகிற தேவனா இருக்கு, உங்களோட சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கு. அல்லேலூயா. தாவீது பாருங்க, தாவீது வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுமையா பாருங்க, முழுதும் அழுது 6:6. அது போல யோபோட வாழ்க்கையில கூட பாருங்க, 16:16 அழுகிறதுனால என் முகம் அழுக்கடைந்து மரண இருள் என் கண்ணிமையில் உண்டாயிருக்கு. அழுகிறதுனால. அல்லேலூயா. அது போல நம்ம வாழ்க்கையில ஏன் யோபுல கூட பாருங்க, எனக்கு முந்தின சீர் இருந்தா நலமா, செல்வ சீமானா இருந்தது மாத்திரமல்ல, மிகவும் ஒரு பரிசுத்தவனா அவர் இருந்தார் இல்லையா? அப்ப சாத்தான் வந்து அவன் கொல்லவும், அவனோட வேலை என்ன? கொல்லவும், அழிக்கவும், கொல்லவும், அவன் திருடன் இல்லையா? தேவன் அவர் சகலவற்றையும் கொடுக்கறதுக்காக நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா மாம்சத்தில் அவதரித்தார். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு என்ன பண்ணாரு? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனா இருக்கு. அதே சமயத்துல நம்ம இழந்தவைகளை யாவற்றையும் ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஜீவனோட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவர் இருக்கார். ஆகவேதான் பாருங்க, சாத்தான் வந்து கொல்லவும் அழிக்கவும் தான் வந்தான். போல யோபோட வாழ்க்கையில அவர் வைத்திருந்த சகலவற்றையும், பிள்ளைகளா இருக்கட்டும், சொத்து, சுகம், எல்லாம் இருக்கிறது, எல்லா உள்ளங்கள் உச்சந்தலை வரைக்கும் சோதித்து எல்லா சுகத்தையும் பலத்தையும் என்ன பண்ண ஆரோக்கியத்தெல்லாம் எடுத்துட்டான். அதனாலதான் பாருங்க யோபு கூட அழுகிறது என் முகம் அல்லேலூயா அழுக்கடைச்சான். போல அதனால நம்ம கூட பிரதர் இவ்வளோ அழுதுருக்கோம், என் கண்ணீர் யாருக்கு தெரியும், என் கூக்கரில் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், முழுதும் எனக்கு தூக்கமல் நித்திரையில் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற எந்த சகோதரியா இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில உங்க கண்ணீரை காணுகிற தேவனா இருக்காரு, உங்களை கூக்குரலுக்கு கேட்கிற ஜீவன தேவனா இருக்காரு. காரணம், அழுகுறல் நீங்க பாக்கியம் தான் சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. யார் அடைவீங்க? நிச்சயமா கர்த்தர் உங்களை கண்ணீர் யாவை துடைக்கிற தேவனா இருக்காரு. நீங்க அழுவதற்கு யாரோட காரணமா இருக்கலாம். நீங்க ஒருவேளை ஒரு மனுஷர்கள் சொந்தத்தால் என்ன பந்தத்தாரோ அல்லது உங்களையும் பலவந்தமாய் உங்களை களவாடி உங்க வாழ்க்கையை கெடுத்து சின்ன பண்ண வாக்கு நிமித்தம் அழுகுதா இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கு இல்லையா? காரணம், அவருக்குள்ள நம்ம ஒவ்வொரு அசைவா இருக்கா. ஒரு கதை ஒண்ணு உண்டு. அது பெரிய பார்த்தீங்கன்னா, அந்த கடல்ல வந்து ஒரு மீன் வந்து ரொம்ப கண்ணீர் அடித்துக்கொண்டே இருந்துச்சா. கண்ணீர் அடித்துக்கொண்டு தனக்கு தானே யோசித்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தா, நம்ம நீருக்குள்ள கண்ணீர் அடிக்கிறோம், யாருக்கு தெரிய போகுது, நம்ம கண்ணீர் அடிக்கிறதுனா யாருக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசி ஒரே கண்ணீர் அடித்துக்கொண்டே இருந்துச்சான். அதை பார்த்து இந்த கடல் சொல்லிச்சா, பெரிய ஓஷன், மீனே நீங்க வந்து கண்ணீர் அடிக்கிறது எல்லாமே எனக்குள்ளதான் இருக்கு இல்லையா? எனக்குள்ள நீ உடைக்கிற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் எனக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா நீ வெளியில எனக்குள்ள இருக்க, நான் வந்து உனக்குள்ள இல்ல, நீ எனக்குள்ள பெருங்கடலாக எனக்குள்ள இருக்கிற. அதனால ஒவ்வொரு கண்ணீரும் எனக்கு தெரியும், ஒவ்வொரு கண்ணீரும் வீணாப்பா
இல்லையா? அதனால தான் 56 சங்கீதம் 56 கூட பார்க்கலாம். 56:8 நம்முடைய கணக்கில் எல்லவோ இருக்கு, கண்ணீர் திருப்தியிலே வையும். பாருங்க, அவையெல்லாம் ஆண்டோடைய கணக்கில் இருக்கலாம். கணக்கில் தேவன் வச்சிருக்காரு. ஒவ்வொரு நம்மளோட நீங்க விடுக்கிற ஒவ்வொரு கண்ணீராக இருக்கட்டும், இதுவா சுத்தரும் கத்தர் வந்து என்ன பண்றாரு? 56:8 பார்த்தீங்கன்னா, என் அலைச்சல் தேவன் எனக்கு கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவைகள் உங்களுடைய கணக்கில் எல்லவோ. பெருமாள் தேவஜனங்களே, நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்தில் இருக்கு. சகலவற்றையும் அந்த கண்ணீரை அறிந்த தேவன் நிச்சயமா நம்மளுக்கு பலன் தருவாங்க. ஆகவே தான் நீங்க அதே 1 சாமுவேல் 30 அதிகாரத்தை நீங்க வருவீங்கன்னா, 30 அதிகாரம் 19 வசனத்துக்கு நீங்க பாருங்க. 19 வசனத்துல அவர் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறிதிலும் பெரிதிலும், குமாரனிலும் குமாரத்திலும் ஒன்று குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். அதே போல நாண்டில் தாவீது திருப்பி கொண்ட பிரகாரமாக இல்லையா? இது நீங்க யார் வேணா அவங்க இழக்க பண்ணிருக்கலாம், யார் வேணா காரணமா இருக்கலாம். கர்த்தர் சகலவற்றையும் ஒன்று கூட இழக்க, சிறியகளோ பெரியகளோ எல்லாவற்றையும் நாண்டில் திருப்பி கொள்ளும்படி செய்வார். இல்லையா? யோபு வாழ்க்கையில நீங்க பாருங்க, அவரோட முடிவில் கர்த்தர் இழந்தவர்களை கர்த்தர் ரெட்டதனையாய் கொடுத்தார். சுகமா இருக்கட்டும், ஆதியில இருந்த அந்த நற்சீரா இருக்கட்டும், வெள்ளனா இருக்கட்டும், இல்லையா, மேன்மையா இருக்கட்டும், மேன்மை பெருகப்படுகிற தேவன். காரணம், அவர் கண்ணீருக்கு பதில் செய்கிற தேவனா இருக்கார். வேதத்துல கண்ணீர் எடுத்து தேவன் தன் முகத்தை மறைத்துக் கொண்ட சரித்திரமே கிடையாது. கண்ணீர் எடுத்த ஒவ்வொரு கண்ணீர் யாவையும் அவர் துடைத்து பலனளிக்கிற தேவனா இருக்கார். இல்லையா? தேவச்சனம் இந்த நாளில் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் கொண்டு இந்த வார்த்தையினால தேற்றுவா, இழந்து போன சகலவற்றையும் திருப்புகளும் முடிச்சுவா. இல்லையா? ஜெபிக்கலாம். நன்மை பரலோக பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தாவீதுக்கு ஆண்டவரே தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதது பார்க்குற சுவாமி. யோபு தன்னோட முகம் அழுகடைந்து போகத்தக்க வண்ணமா அழுததப்பா. நாங்கள் ரகசியமா இரவில் தூங்காமல் கண்ணீர் அடிக்கிறது சகலவற்றையும் அறிந்திருக்கீங்க சுவாமி. எங்களோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்களோட துருத்திலே நீ வைத்திருக்கிறீரப்பா. அவள் ஒன்று கூட வீண் போதலப்பா. எங்களுக்கு தக்க பலனை தந்து ரெட்டதனையா எங்களை ஆசிரியக்க தேவனா இருக்கு. இழந்தவைகளை சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி நீ செய்கிற தேவனா இருக்கிறப்பா. அப்படியே செய்யப்படுறதுக்கு நன்றிப்பா. அற்புதம் மீட்பு நட்சத்திரமாக இயேசு கிறிஸ்து இடைநற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறோம். நல்லது. ஆமென். பெருமாள் தேவனே, கர்த்ததாமே இழந்தவைகளை சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள முடிச்சு. ஸ்டே பிளஸ். God be with us. Hallelujah. Praise the Lord.